பாரக்கடி உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு டா போன கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் டா அதில் பார்க்க போகிறோம். செகண்ட் டா எப்படி எழுதணும்? இதுதான் செகண்ட் டா. கான்சனன்ட்ஸும் வவ்வல்ஸும் சேர்ந்தது தான் கன்ஜாயிண்ட் லெட்டர்ஸ். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் இப்போ செகண்ட் டா பார்க்க போகிறோம். இட்டு கூட்டல் ஆ ட. ஆனால் தமிழில் எழுதும்போது இந்த டா தான் வருது. நம்மள்கிட்ட ஒரு டா தான் தமிழில் இருக்கிறதுனால இந்த டாவை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கிலீஷில் எழுதும்போது அதோட ஸ்பெல்லிங் வந்து மாறும். டிடிஏ வரும். அழுத்தி சொல்லுவோம் டா. கீழே டா எழுதிட்டு கீழே கிராஸாக கோடு போட்டால் இட்டு. இட்டு கூட்டல் ஆ என்னது? ட. ட. இட்டு கூட்டலா ட. அடுத்து செகண்ட் ஒன். இட்டு கூட்டல் ஆ. நெடில் ஆ என்ன வரும்? டா. டி டி ஏ ஏ வரும். டா. இட்டு கூட்டல் ஆ டா. டா எழுதிட்டு கீழே கிராஸாக கோடு போட்டால் இட்டு. இட்டு கூட்டல் ஆ. நெடில் ஆ என்ன வரும்? டா. டா எழுதிட்டு செகண்ட் டா இப்படி தான் எழுதணும். பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டுருவோம். இட்டு கூட்டல் ஆ டா. அடுத்து தேர்ட் ஒன். இட்டு கூட்டல் ஈ. குறில் ஈ என்ன வரும்? டி. டி டி ஐ வரும். இதுக்கு டி ஐ. குறில் டி. இட்டு கூட்டல் குறில் ஈ. இட்டு கூட்டல் ஈ என்ன வரும்? டி. டா எழுதிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணணும். இதுதான் டி. குறில் டி. இட்டு கூட்டல் ஈ டி. அடுத்து ஃபோர்த் ஒன். இட்டு கூட்டல் ஈ. நெடில் ஈ என்ன வரும்? டி. டி டி ஈ ஈ வரும். டி. நெடில் டி. இது எப்படி எழுதணும்? டா எழுதிட்டு கீழே கிராஸாக கோடு போட்டால் இட்டு. இட்டு கூட்டல் நெடில் ஈ எப்படி எழுதணும்? நெடில் ஈ. இட்டு கூட்டல் ஈ என்ன வரும்? டி. டா எழுதிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு இந்த ரெண்டு கோடையும் அப்படி ஜாயின் பண்ணிடணும். இதான் நெடில் டி. இட்டு கூட்டல் ஈ டி. அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்னன்னா இட்டு கூட்டல் ஈக்கு அடுத்து என்ன வரும்? நெடில் ஈக்கு அடுத்து ஊ. குறில் ஊ என்ன வரும்? டூ. இட்டு கூட்டல் ஊ டூ. டி டி யூ வரும். இட்டு கூட்டல் ஊ டூ. டா எழுதிட்டு கீழே கிராஸாக கோடு போட்டால் இட்டு. இட்டு கூட்டல் ஊ. 3 போட்டால் ஊ. 3 போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் ஊ. 2 எப்படி எழுதணும்?
டா எழுதிட்டு இங்கே கீழே அப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்துடணும். இதுதான் 2. இட்டு கூட்டல் ஊ 2. அடுத்து 6th one. இட்டு கூட்டல் ஊக்கடுத்து நெடில் ஊ என்ன வரும்? 2. டி டி ஓ ஓ வரும். 2. டி டி ஓ ஓ 2. இட்டு கூட்டல் ஊ 2. டா எழுதிட்டு கீழே கோடு போட்டால் இட்டு. ஊ எப்படி எழுதணும்? 3 போட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு இந்த 3க்கு நடுவில் ஒரு வளைவு கொடுத்தா அதான் ஊ, நெடில் ஊ. 2 எப்படி எழுதணும்? ஹிந்தியில் டா எழுதிட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு அந்த இதிலேருந்து இப்படி கிராஸாக அப்படி கொண்டு போயிடணும் ஸ்ட்ரைட்டாக. 2 2 இட்டு கூட்டல் ஊ 2. அடுத்து 7th one. இட்டு கூட்டல் ஊக்கு அடுத்து என்ன வரும்? இட்டு கூட்டல் ரூ. இட்ரு இட்ரு வரும். டி டி ஆர் யூ வரும். இட்ரு. டி டி ஆர் யூ இட்ரு. டா எழுதிட்டு கீழே கோடு போட்டால் இட்டு. ரூ எப்படி எழுதணும்? ரூ. இட்ரு எப்படி எழுதணும்? டா எழுதிட்டு மேலே கோடு போட்டு கீழே கீழே இப்படி சி மாதிரி கொடுத்துடணும். சி மாதிரி இப்படி வளைச்சு போட்டால் இதுதான் இட்ரு. இட்டு கூட்டல் ரூ இட்ரு. அடுத்து 8th one. இட்டு கூட்டல் ஏ நெடில் ஏ என்ன வரும்? டே. டி டி இ டே. இட்டு கூட்டல் ஏ டே. டா எழுதிட்டு கீழே கோடு போட்டால் இட்டு. இட்டு கூட்டல் ஏ என்ன வரும்? டே. டா எழுதிட்டு அதுக்கு மேலே கிராஸாக ஒரு கோடு போட்டால் டே. இட்டு கூட்டல் ஏ டே. அடுத்து 9th one. என்ன வரும்? இட்டு கூட்டல் ஐ என்னது? டை. டி டி ஏ ஐ வரும். டி டி ஏ ஐ டை. டா எழுதிட்டு இட்டு கீழே கோடு போட்டால் இட்டு. ஐ எப்படி எழுதணும்? ஐ. இட்டு கூட்டல் ஐ டை. டா எழுதிட்டு மேலே கோடு போட்டு மேலே கிராஸாக 2 கோடு போடணும். டை. இட்டு கூட்டல் ஐ டை. இதை வேணால் சுழிச்சும் இப்படி மேலே போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கோடாகவும் போட்டுக்கலாம். மேலே அப்படி லேசாக அப்படி சுழிச்சு கொம்பு மாதிரி போட்டுக்கலாம். டை. அடுத்து இட்டு கூட்டல் ஐக்கு அடுத்து என்ன வரும்? ஓ. இட்டு கூட்டல் ஓ டோ. டி டி ஓ வரும். டோ. இட்டு கூட்டல் ஓ டோ. டா எழுதிட்டு கோடு போட்டால் இட்டு. இட்டு கூட்டல் ஓ ஓ. டோ எப்படி எழுதணும்? டா எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டு இந்த கோட்டுக்கு மேலே கிராஸாக ஒரு கோடு போட்டால் டோ. இட்டு கூட்டல் ஓ டோ. அடுத்து 11th one. இட்டு கூட்டல் நெடில் ஓக்கு அடுத்து என்ன வரும்?
ஔ ஔ டௌ டௌ டி டி ஏ யூ வரும் டௌ டிடி ஏயு டா எழுதிட்டு கோடு போட்டால் இட்டு இட்டு கூட்டல் அவு அவு எப்படி எழுதணும் அவு டவ் எப்படி வரும் டா எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டுக்கு மேலே கிராஸாக 2 கோடு போட்டால் டவ் இந்த கோட்டுக்கு மேலே போடணும் டவ் இட்டு கூட்டல் அவு டவ் அடுத்து 12th ஒன் இட்டு கூட்டல் அவுக்கு அடுத்து என்ன வரும் அம் டம் டி டி ஏ எம் வரும் டம் டிடி ஏஎம் டா கோடு போட்டால் இட்டு அம் ஆ போட்டுட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா அம் டம் எப்படி எழுதணும் டா எழுதிட்டு மேலே ஒரு புள்ளி வச்சிடணும் டம் இட்டு கூட்டல் அம் டம் அடுத்து 13th இட்டு கூட்டல் அக என்ன வரும் டக டி டி ஏ ஹைச் ஏ வரும் டக இட்டு கூட்டல் அக டக டா எழுதிட்டு கிராஸாக கோடு போட்டால் இட்டு கூட்டல் அக ஆ எழுதிட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சா அக டக எப்படி எழுதணும் டா எழுதிட்டு மேலே கோடு போட்டு சைடில் 2 புள்ளி வைக்கணும் டக இட்டு கூட்டல் அக டக இப்போ முதல்லேருந்து பார்க்கலாம் பாரகடி உயிர்மை எழுத்துக்கள் அதில் டா வரிசையில் செகண்ட் டா பார்க்குறோம் இப்போ செகண்ட் டா அது இட்டு கூட்டல் ஆ ட டிடிஏ இதுக்கு எந்த மாத்திராவும் வராது அப்படியே எழுதிடுறோம் பக்கத்தில் எந்த இது குறியீடும் வராது அப்படியே எழுதிடுறோம் அடுத்து இட்டு கூட்டல் ஆ டா டி டி ஏ ஏ வரும் டா டா எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் அதான் துணைக்கால் டா இட்டு கூட்டலா டா அடுத்து இட்டு கூட்டல் ஈ என்னது டி குறில் டி டா எழுதிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டு அந்த 2 கோட்டையும் ஜாயின் பண்ணிட்டா அதான் குறில் டி 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 ஐ வரும் குறில் டி அடுத்து இட்டு கூட்டல் ஈ நெடில் ஈ என்ன வரும் டி 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 இ வரும் இது எப்படி எழுதணும் டா எழுதிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கோடு போட்டு அந்த 2 கோட்டையும் ஜாயின் பண்ணிடணும் அதான் நெடில் டி அடுத்து இட்டு கூட்டல் உ டு குறில் டு டி டி யூ டு டா எழுதிட்டு கீழே அப்படியே வளைச்சி இப்படி கமா மாதிரி இப்படி கொண்டு வந்துடணும் அதான் டு இட்டு கூட்டல் உ டு அடுத்து இட்டு கூட்டல் உ டூ டி டி ஓ ஓ வரும் டூ இது எப்படி எழுதணும் டா எழுதிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி கொண்டு போயிடணும் இங்கே வளைச்சி குறில் டூக்கு வளைச்சி கொண்டு போவோம் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படி கொண்டு போயிடணும் அடுத்து என்ன எழுத்து வரும் இட்டு கூட்டல் ரு இட்ரு டி டி ஆர் யூ வரும் இட்ரு டா எழுதிட்டு கீழே சின்ன சி மாதிரி போட்டு விட்டுறணும் இதுதான் இட்ரு இட்டு கூட்டல் ரு இட்ரு அடுத்து என்ன வரும் இட்டு கூட்டல் ஏ டே வரும் டே எப்படி எழுதணும் டி டி இ இதுக்கு
டே எப்படி வரணும்? டா எழுதிட்டு அதுக்கு மேலே கிராஸாக ஒரு கோடு போட்டால் டே. இட்டு கூட்டல் ஏ டே, நெடில் ஏ. அடுத்து இட்டு கூட்டல் ஐ டை, டி டி ஏ ஐ வரும் டை. இது எப்படி எழுதணும்? டா எழுதிட்டு அதுக்கு மேலே கிராஸாக 2 கோடு போட்டு விடணும், அதுதான் டை. இட்டு கூட்டல் ஐ டை. அடுத்து இட்டு கூட்டல் ஓ, நெடில் ஓ என்ன வரும்? டோ, டி டி ஓ வரும். டோ எப்படி எழுதணும்? டா எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்கு மேலே கிராஸாக ஒரு கோடு போட்டால் டோ. இட்டு கூட்டல் ஓ டோ. அடுத்து இட்டு கூட்டல் அவ் டவ், டி டி ஏ யூ வரும். இது எப்படி எழுதணும்? டா எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே கிராஸாக 2 கோடு போட்டால் டவ். இட்டு கூட்டல் அவ் டவ். அடுத்து இட்டு கூட்டல் அம் டம், டிடி ஏஎம் டம். இட்டு கூட்டல் அம் டம் எப்படி எழுதணும்? டா எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கணும், டம். அடுத்து இட்டு கூட்டல் அக டக, டிடி ஏஹெச்ஏ டக. டா எழுதிட்டு அதுக்கு சைடில் 2 புள்ளி வைக்கணும், டக. ட டா டி டி டு டூ இட்ரு டே டை டோ டவ் டம் டக. இதை பார்த்து எழுதி பார்த்துட்டு பார்க்காமையும் எழுதி பாருங்கள். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.